بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين. صدق الله العظيم. புகழ்ச்சியும் வல்லதான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்திருந்த உயிர்நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்ன நிலவட்டும். உயர்ந்த நிகழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வடியங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு செய்திருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், இதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சென்ற மாதம் ஒரு தொடரில், அதாவது நபிமார்களுடைய சரித்திரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும், அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய சரித்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இந்த அடிப்படையில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் அவர்களுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. அதே போல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறார். இந்த அடிப்படையில் சென்ற மாதம் நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நபிமார்களை உலுல் அஸ்மி மினர் ரசூல், ரசூல்மார்கள் 5 பேர் அல்லாஹ் பேச பண்ணிக்கிறார். இவங்க அவர்களுடைய கூட்டத்தில் ஏனைய நபிமார்களை விட அதிகமாக நோய்க்கப்பட்டவர்கள், அதிகமான நோயினைகளை சந்தித்தவர்கள். அப்படியான அந்த நோயினைகளுக்கு மத்தியில் தஅவா செய்து பொறுமையாக இருந்த நபிமார்கள் ஒருத்தர் நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாறை நாங்கள் சென்ற மாதம் பார்த்தோம். அதே தொடரில் இன்ஷா அல்லாஹ் அவருடைய, அதாவது சென்ற மாதம், அதாவது ஃபிரௌன், நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடிய மன்னன் தான் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய இந்த ஆட்சிக்கு கீழாக, அதாவது எகிப்து நாட்டில் வாழ்ந்த நபிமார்கள் ஒருத்தர் தான் நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம். இந்த எகிப்து நாட்டில் அதில் அவர்களுடைய அந்த வம்சாவளி தான் கிப்தியீன்கள். எகிப்து நாட்டுக்கு நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அது சம்பந்தமாக நான் சென்ற மாதம் பேசியிருந்தேன். அதே போல இதற்கு மத்தியில ஃபிரௌனுடைய அந்த கூட்டம், அதாவது ஃபிரௌனுடைய அந்த குடும்பம் ஆட்சிக்கு வராங்க. இந்த நேரத்தில் 2 விஷயங்கள். ஒன்று, ஃபிரௌன் ஒரு கனவு காண்றான். என்ன? அதாவது அவருடைய அந்த எகிப்து நாட்டுடைய எல்லா இடங்களையும் ஒரு நெருப்பு வந்து அழித்து அதன் மூலமாக பனு இஸ்ரவேலர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் எரிச்சு போடுது. இது ஒரு கனவு. அதே போல பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில ஒரு செய்தி ஒன்று, அதாவது ஷேர் பண்ணப்பட்டு கொண்டு என்று சொன்னா, இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை அழிப்பதற்கு பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு குழந்தை பிறப்பார். அப்ப இந்த குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக ஃபிரௌன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டார். அதற்கு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணினாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்துல செபுதீன்கள் வந்து சொல்றாங்க, இப்ப பனு இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் நீ கொண்டு போட்டால், அதாவது பனு இஸ்ரவேலர்கள்ல அதாவது அடிமைகளாகத்தான் பார்த்தாங்க செபுதீன்கள். அப்ப நீங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டா மீய போறது யாரு? வயோதிபர்கள். ஏன் குழந்தைகள் எல்லாம் கொண்டா வாலிபர்கள் உருவாக மாட்டாங்க. அதனால வயோதிபர்கள் எல்லாம் மௌத்தா அவங்க மனசை மீவாங்க, வாலிபர்கள் எல்லாம் மௌத்தா போவாங்க. இப்ப வயோதிபர்களை வச்சு எதற்கு
தேவையான வேலைகள் செஞ்சு கொள்ளலாம் என்று ஒரு ஐடியா கொடுத்த உடனே பிரான் என்ன செஞ்சான், இந்த வருஷம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையையும் கொண்டு போடுவோம், வார வருஷம் பிறக்கிற குழந்தைகளை கொள்ள தேவையில்லை என்ற ஒரு நிர்ணயம். சொல்ல முடியாத கிதாபுல அழகான இந்த சம்பவங்கள் பதிவு. எந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டாரோ அந்த வருடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பிறக்க செய்யறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்துல எகிப்து நாட்டில் வாழ்ந்த 2 நபிமார்கள். எந்த வருடம் குழந்தைகள் பிறந்தா கொல்லணும் என்று கட்டளையிட்டாரோ அதே வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க செய்யறாங்க. எப்படி அந்த தாய் பிள்ளையை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வயிற்றுல உருவாக்கியதன் பின்னால தஃசீர்கள்ல வரலாறுகள் எழுதப்படுது, நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல பிறக்கிற வரைக்கும் அந்த தாயுடைய உடம்புல அல்லாஹ் தஆலா சர்வசாதாரணமாக நம்ம பார்த்தா ஒரு கற்பிணி பெண், ஒரு கற்பிணி தாயை பார்த்தா புள்ளதான் சொல்லி சொல்லுவோம். உங்களை பார்த்து எங்களுக்கு சொல்லலாம் இது புள்ள உண்டாக ஒரு தாய் அப்படி ஒரு இறக்கம் ஒன்றும் வரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்த அந்த காலத்துல உடம்புல எந்த விதமான அடையாளத்தையும் ஏற்படுத்தல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பாதுகாக்கக்கூடியவன், அவன் மிகப்பெரிய பாதுகாவலர். அவனோட உடம்ப பார்த்தா இவங்க ஒரு பிள்ளை, அதாவது கற்பிணி தாயா என்று சொல்ல முடியாத அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவே முடியாது. அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உடம்புல எந்த விதமான அடையாளங்களையும் வைக்கல. மேலான சகோதரர்களே, இப்ப நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெற்றிருக்கிறாங்க. இப்ப தாய் பயப்படுகிறார். என்ன, எல்லா குழந்தைகளும் பிறந்த ஆண்டு எப்ப குழந்தை பிறந்தா கொல்லோடும் என்று பிறவும் கட்டளை இட்ட அந்த ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல பிறந்தீங்க யாரு, நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தீங்கிறாங்க. இப்ப தாய் பயப்படுகிறார், இந்த எனது மகனையும் கொன்றுவார்களோ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கிறார். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் வஹி என்பதை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். வஹி என்பது பொதுவாக நாங்கள் ஒரு மனிதரோட பேசுவேன்டா டிரெக்டா பேசிக்கிறோம், கால் பண்ணி பேசணும், ஆன்லைன்ல பேசணும், ஆஃப்லைன்லயும் பேசணும். அல்லாஹ்வோட பேசுறதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனோட பேசுறதாக இருந்தால் 3 விஷயங்கள் இருக்குது, 3 முறையில 3 வே இருக்குது. அதுல ஒன்று உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதிர்கொள்ள போடுவார், இல்ஹாமி என்று சொல்லுவாங்க. உள்ளத்துல இதை செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்தால அப்படியான கிடைச்சா இது உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எனக்கு இந்த கட்டளையை ஏவுறான் என்று சொல்லி உதிர்கொண்டு வருவார். இது முதலாவது. இரண்டாவது அவுமி வராஇ ஹிஜாப், திரைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவார். அதுதான் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட தூர் மலையில வச்சு அல்லாஹ் தஆலா பேசினது திரைக்கு பின்னால். அதே போல நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன சமயத்திலும் அல்லாஹ் தஆலா திரைக்கு அங்கால இருந்து தான் பேசினார். மூணாவது அவங்க ரசூல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு ரசூல், ஒரு தூதுவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய கட்டளையை ஏவெடுப்பார். இந்த 3 வே தான் இருக்குது. மேலான அப்படியான தூதுவர்கள், அதாவது உலகத்துக்கு வஹியை கொண்டு வர்றவர்கள் தான் எங்களுக்கு தெரியும். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க வருவாங்க. இவர்களுடைய வரலாறை பார்த்தா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வஹி வருது. அப்ப அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாருடைய தோட்டத்தில் வந்திருக்கிறாங்க? அதாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஹராஜுக்கு போன நேரத்தில் நபிமார்கள் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய உருவம் மஸ்ஊத் என்னும் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபியோட தோற்றம் மாதிரி இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் திஹியத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு எந்த சஹாபியுடைய தோற்றத்துல தான் உலகத்துக்கு வஹி கொண்டு வருவாங்க. அழகான ஒரு சஹாபி திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல சொல்லிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட தோற்றம் தோற்றம் வந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே ஷேப் தான், ஒரே தோற்றம் தான் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ரூஹுல் குதுஸ் என்று சொல்றார். ரூஹ் என்ற யாருக்கு சையத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் சொல்கிறார். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்து கொண்டு வருவாங்க. இந்த நேரத்துல இது 3 வகை, 3 விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதர்களோட பேசுவாங்க. இந்த வஹி 4 வகைகளை கொண்டது. முதலாவது நபிமார்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக பேசுவார். அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது நபிமார்கள் அல்லாதவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை கொண்டு பேசுவார். அது எப்படி என்று சொன்னா உள்ளத்துல ஒளிப்பம் போடுவார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் குழந்தையை பெற்ற உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ஒரு உதிப்பை கொடுக்கிறார். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கஹஃப்ல சொல்றான். 7வது அத்தியாயம் குர்ஆன்ல ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. ஒரே ஒரு வசனம் தான் 2 கட்டளைகள், 2 விலக்கல்கள், 2 நன்மாராயம். இந்த 6 விஷயங்களை கொண்ட ஒரே ஒரு ஆயத்து சூரத்துல் கஹஃப்ல 7வது அத்தியாயம். அதுல என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅவ்ஹைனா இலா மூஸா. அதாவது வஹீயுடைய விஷயத்தை சொல்லிட்டாரு. இந்த சப்ஜெக்ட் வார இது 2வது வாரம். அதாவது சாதாரண மனிதர்களோடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல ஒளிப்பை போட்டு வஹி மூலமாக பேசுவார். 3வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு பேசக்கூடிய வஹி உண்டு. இது 3வது வகை. 4வது வகை இது அதாவது அஞ்சறிவுள்ள மிருகங்கள், பறவைகள் இவைகளோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக பேசுவார். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅவ்ஹா ரப்புக இலன் நஹல், தேனீக்கு, இந்த தேனீக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். அல்லாஹ் வஹி அறிவித்தார். என்ன வஹி? 3 விஷயங்களை சொல்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா, உன்னுடைய கூட்ட போன்ற வீட்டை நீ என்ன செய்யறா மலைகளிலே அமைத்துக்கொள். மலைகள்லையும் தேன் கொடுதலிக்கு மலையில் அமைச்சுக்கோ. 2வது மரங்களிலும் அமைத்துக்கொள். 3வது மக்கள் வாழக்கூடிய கட்டிடங்களையும் அமைத்துக்கொள். 3 விஷயங்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேனுடைய ஒரு தனி சப்ஜெக்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுற சூரத்துல் நஹல் என்று ஒரு தனி சூறாவே இருக்குது. ஏன்னா தேன் சம்பந்தமாக இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேனுக்கு எப்படி வஹி அறிவிக்கிறார்? 3 விஷயம் பேசுறது. முதலாவது மலைகள், 2வது மரங்கள், 3வது மனிதர்கள் வாழக்கூடிய கட்டிடங்கள். இது 3லையும் தேன் என்னது? தேன் போட்டு அமைச்சு கொள்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேனுக்கு ஒரு உதிப்பை கொடுத்திருக்கிறார், வஹி அறிவித்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஆய்வு செஞ்சாங்க. பெரிய ஒரு ஆய்வு இருக்குது. அந்த ஆய்வுல அதாவது எடுத்தாங்க ஒரு முடிவு என்னன்னு சொன்னால், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 இடத்தையும் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தர்த்தி என்ன ஒரு தர்த்தி, முதலாவது மலை, 2வது மரம், 3வது கட்டிடம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்த்தீபான்னு சொல்லலாம். என்னடா இந்த 3 தேன்களுடைய வகை, மலையில் எடுக்கப்படக்கூடிய தேன், மரங்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய தேன், கட்டிடங்களில் இருந்து எடுக்கப்படக்கூடிய தேன், இந்த 3 ஆய்வு செஞ்சா நம்பர் 1 குவாலிட்டி தேன் மலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தேனாக இருக்கும். 2வது குவாலிட்டி மரத்தில் இருந்து, 3வது குவாலிட்டி மனிதர்கள் வாழக்கூடிய கட்டிடங்கள் எடுக்கப்படக்கூடிய தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு தர்த்தி. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேனிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து வச்சிருக்கிறார் ஒரு ஷெட்யூல். மேலான சகோதரர்களே, இந்த தேன்கள்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட நோய்கள் குணப்படுத்தக்கூடிய தன்மைகள் ஷிஃபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேன்கள் வச்சிருக்கிறார். இதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், யாரு ஒரு மாசத்துல 3 தடவை வெறும் வயிற்றோட தேனை சாப்பிடுவாங்களோ லம் யுஸிபுஹு அதீமும் மினல் பலா, அவருக்கு பெரும் பெரும் நோய்கள் வராது. என்னது? பெரிய பெரிய நோய்களால் அவர் பாதிக்கப்பட மாட்டாரு. தேன் அவ்வளவு பெரிய ஷிஃபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேன்ல வச்சிருக்காங்க. இது வஹீயுடைய 4 வகைகள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு வகை தான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயோட பேசுறாங்க. எப்படி சொல்றான்? வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, 2 ஏவல், அன் அர்திஹி, பால் கொடுங்க. குழந்தை கடைசியில் தான் நீ பால் கொடுங்க. ஃபஇதா ஹிஃப்தி அலைஹி, பயமாயிச்சுதா, என்ன மகன் கொல்லப்படுவான் என்று பயமாயிச்சுதா, ஃபல்கைஹி ஃபில் யம், ஆத்துல தூக்கி போடுங்க. எப்படி போடணும்? ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு அதுல நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி அந்த ஆத்துல போடுங்க. வரலாறுகள்ல வருது, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுடைய அந்த நிறைய அத்தாட்சிகள் எகிப்து நாட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க படிக்கக்கூடிய பாட்டு தந்ததாக நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துக்கிறோம். சில சில அடையாளங்களை வச்சிருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்ந்த இடம் அப்படி இப்படி என்று கிணறு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அல்லாஹு ஆலம். அல்லாஹ் சகோதரர்களே, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு நைல் நதியோட ஒட்டி இருந்துச்சு. நைல் நதிக்கு பக்கத்துல தான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு. நைல் நதியை எடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஈஜிப்ட் நைல் நதி தான் 40 துவார். உண்மையில் இந்த நைல் நதி கிட்டத்தட்ட 11 நாடுகளை கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நதி. 11 நாடுகள். அதுல மிக பிரதானமாக தண்ணீர் பாவனைக்கு எடுக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று ஈஜிப்ட், அடுத்து சூடான். இந்த ரெண்டுடைய பேஸ், அதாவது அடிப்படை, தண்ணியை பாவிக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை, அதாவது 197% இந்த நைல் நதியால் அவர்கள் தண்ணீருடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். நம்ம இஸ்லாமிய உறவுகளே, இந்த நைல் நதியில நீங்க என்ன செய்யுங்க, தூக்கி போடுங்க. யார சொல்றாங்க? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதி பொண்ணை கொடுக்கிறான், வஹ்ய அறிவிக்கிறான். 2 விஷயம், 2 ஏவல் சொல்லி தெரிஞ்ச சொல்றான். வலா தகாஃபி, 2 ஏவல். ஒன்று பால் கொடுங்க, 2வது ஏவல் பயமாயிருந்தா ஆத்துல போடுங்க, பெட்டியோடு செஞ்சு அதுல வச்சு ஆத்துல போடுங்க. 2 ஏவல். 2 விலக்கல். என்ன விலக்கல்? வலா தகாஃபி வலா தஹ்சனி, பயப்படவானா, கவலைப்படவானா. யார் சொல்லா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்த 2 விஷயம் பஷார், நன்மாராய். நீங்க பெட்டில போட்டு நைல் நதியில போட்டு ஆத்துல போட்டாலும் அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு நாங்க திருப்பி கொண்டு வந்து தருவோம். என்ன செய்வோம்? திருப்பி கொண்டு வந்து தருவோம். இரண்டாவது நன்மாராயம், அவர்களை ரசூல்மார்கள் ஒருத்தராகவும் ஆக்குவோம். சின்ன வயசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு நன்மாராயத்தை அந்த ஆயத்துல சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய பேர் ஹயாரிகா. இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டுட்டு அப்படியே அந்த நைல் நதியில சொல்லி போடுறாங்க. மிதந்து கொண்டு போகுது, உள்ள கவலையாகிக்குது. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலைப்படவானாம் என்றான், பயப்படவானாம் என்று சொல்றான். அந்த நம்பிக்கையில அந்த தவக்குள் என்ன செய்யறாங்க, தூக்கி போடுறாங்க. அந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த பெட்டி மிதந்து கொண்டு போகுது. 2 ரிவாயத்துகள் இருக்குது வரலாறுகள்ல. முதலாவது, இந்த பெட்டி மிதந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஃபிரௌனுடைய அந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள், காதிமாக்கள், சர்வர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த நைல் நதியில குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது முதலாவது. அவங்க எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஆசியா நாயகிட்ட போய் கொடுக்குறாங்க இந்த பெட்டியை. இது முதலாவது அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, ஃபிரௌனுக்கு என்ற ஒரு மகள் இருந்தார். இன்னைக்கு அநேகமானவங்க பயான்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபிரௌனுக்கு பிள்ளைகள் இல்ல, ஃபிரௌனுக்கு ஆசியா நாயகி பிள்ளைகள் இல்லை என்று. ஆனால் ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, ஃபிரௌனுக்கு ஒரு பெண் மகள், என்ன ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை தொழுநோயால பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு விதமான நோய் உடம்புல. இந்த பெண் என்ன செய்யறாங்கன்னால், இந்த மகள் ஃபிரௌனுடைய மகள் அதை சுமந்து கொண்டு போறாள் என்று சொல்லி இன்னொரு ரிவாயத் இருக்குது. இதே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போனாங்க. மிஅராஜ்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட போகக்கூடிய நேரத்துல ஒரு மனமான ஒரு நல்ல ஒரு வாசம் சொர்க்கத்திலிருந்து வருது. ஒரு நல்ல ஒரு வாசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்ன வாசம், இவ்வளவு மனமாக இருக்குது அப்படின்னு. முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன வாசம் அப்படின்னு கேட்ட நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபிரௌனுடைய மகளுடைய முடியை வாரக்கூடிய மாஷிகா, மாஷிகாண்ட அரபுல முடிவார பெண், முடிவாரக்கூடிய அந்த பெண்ணுடைய பிள்ளைகளுடைய வாசம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அவங்க தான் வாசம் சொல்லி இந்த சம்பவம் சொல்றாங்க. என்ன சம்பவம்? ஒரு முறை ஃபிரௌனுடைய அரண்மனையில தன்னுடைய மகளுடைய முடியை வாரிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண்மணி வாரிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கையிலேயே தீப்பு புழுந்துட்டு புழுந்தோட பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சொல்லி உங்களுக்கு வாயால வந்துச்சு. உடனே ஃபிரௌன் என்ன சொல்லி கொண்டிருந்தான்? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா, நான் தான் ரப்பு. என்ன சொன்னா? உலகத்துல மிகப்பெரிய பேச்சாளர் யாரு? ஃபிரௌன். எவ்வளவு ஒரு நுட்பமாக சொல்லி, நான் தான் ரப்புகுமுல் அஅலா, சும்மா ரப்பு இல்ல, மேலான ரப்பு இறைவன். யாரு? நான். யார் சொன்னா? ஃபிரௌன் மக்களை பார்த்து சொன்னான். எல்லாரும் மினியத்தான் வாங்குவோம்,
இந்த சந்தர்ப்பத்துல ஃபிரௌனுடைய மகள் கூட இந்த விஷயத்த தெரியா. உடனே கேட்டா, அல்லாஹ் எங்கட வாப்பா தானே ரப்பு? இல்ல இல்ல, உங்களோட வாப்பட ரப்பு எந்த ரப்பு அனைவருடைய ரப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொன்ன உடனே இந்த மகள் போய் ஃபிரௌனுக்கு சொல்லியாச்சு. இந்த விஷயத்த சொன்னான். ஃபிரௌன் அந்த மாஷிதா தன்னுடைய மகளுடைய தலையை வாரக்கூடிய அந்த பெண் அந்த காதிமாக சேவத்தை கூப்பிட்டு, யார் அந்த ரப்பு? ரப்பி அல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஈமான்! என்ற ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படியா? அப்படி உனக்கு வேற ரப்பிக்கு என்று சொன்னா உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் கொல்ல போறேன் சொன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கொல்றதாக முடிவு செஞ்சுட்டா எனக்கு ஒரே ஒரு தேவையை நிறைவேற்றணும். என்ன தேவை? நான் கொண்டப்போ ஏண்ட உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், ஏண்ட எலும்புகளையும் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளையும் ஒரு கஃபன் துணியில, ஒரு துணியில போட்டு கஃபன் செஞ்சு அதை அடக்கம் செய்யணும். இதுதான் இந்த ஆசை. மேலான சகோதரர்களே, இப்ப பெரிய ஒரு இந்த ஹதீஸ்ல வருது, நீண்ட ஹதீஸ், ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை, அதாவது அண்டான்னு சொல்லுங்க, பெரிய ஒரு பானை, அதாவது செம்பிலான ஒரு பானையை கொண்டு அதை பத்த வச்சு இப்ப எல்லாத்தையும் தூக்கி அவருடைய குழந்தைக்கு முதலாவது போடுறார். ஏன்? இவ ஈமான உருவாச்சு. மேலான சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிறார். கடைசியா தன்னுடைய பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை கையில இருக்குது. அந்த நெருப்பு கிட்ட வந்த உடனே தடமாறுகிறார். இந்த பிள்ளையோட எப்படி இந்த இதுள்ள நெருப்பு பாயிரம், நான் பாயிரே ஓகே, இந்த சின்ன குழந்தை பால் கொடுக்கக்கூடிய குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, இந்த குழந்தையோட எப்படி பாயிறது? தாய் அல்லவா? தடுமாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பால் குடிக்கக்கூடிய புள்ளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வைக்கிறார். சின்னத்துல, அதாவது பால் குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 7 பேர் பேசிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாட்சி சொன்னாங்க. இப்படி 7 பேர் வரலாறுகள் இருக்குது. 7 பேர் சின்ன வயசுல பேசிக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இந்த பெண்மணி, இவருடைய மகன். இந்த மகன் பேசுகிறான், ஏ தாயே, பயப்படவாங்க, என்னையோட சேர்ந்து பாயுங்க. என்ன? என்னையோட சேர்ந்து பாயுங்க. துன்யால இருக்கிற அதாப வேதனைக்கு தானே அகோலி அதாபி ஆசிரா. ஆசிராவோட டச் பண்ணி பார்த்தா என்னது? ஆசிராவோட ஒப்பிட்டு பார்த்தா இது நத்திங், அசாத். என்னது? நத்திங். அதனால நீங்க பாய்ய அந்த பிள்ளை, பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளை கொடுத்த தைரியம் பாய்கிறாள். இஸ்லாமிய உறவுகளே, எல்லாரும் ஷஹீதாவாங்க. எல்லோருடைய எலும்பை விழுந்து தபன் செய்யப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனுடைய மகளுடைய அந்த சேவல் ஃபாத்திமா, அந்த பெண்ணையும் அவருடைய குழந்தைகளையும் சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுகிறார். சுவர்க்கவாதிகளாக மாற்றுறது மட்டுமல்ல, சுவர்க்கத்தில் அவர்களுக்கு விசேஷமாக அவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான மனமான காற்றை சுவர்க்கம் பூராக வீச செய்கிறார். இந்த வாசத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கேட்டாங்க, இது என்ன வாசம் ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பதான் இந்த சம்பவத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க. அஹ்மத் தபரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப ஃபிரௌனுடைய மக்கள் இந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய் வரலாறுகள்ல வருது. இந்த பெட்டியை தூக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே குணப்படுத்துறான். ஆசிய நாயகில கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த உடனே ஆசிய நாயகி எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த குழந்தை எடுத்தோடனே சொன்னாங்க, குர்ரத்து ஐனின் லீ வலக். யாரை பார்த்து சொன்னாங்க? ஃபிரௌனை பார்த்து. இந்த குழந்தை பார்த்த உடனே அழகான ஒரு குழந்தை, கண்குளிர்ச்சி ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்குது, எனக்கும் உனக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கு மட்டும் இல்ல, ஃபிரௌன் ஆகிய உனக்கும் தான். ஃபிரௌன் சொன்னான், உங்களுக்கு உடனே கண்குளிர்ச்சி ஆயிக்கலாம், எனக்கு கண்குளிர்ச்சி இல்ல, நான் சந்தேகப்படுறேன், இந்த குழந்தையோதரி என்னுடைய ஆட்சி அழிக்க போறான். ஃபிரௌன் உடனே ஆசிய நாயகி சொன்னாங்க, இதை என்ன செய்யறாரு? ஏன் எங்களுக்கு பொம்பளை புள்ள தனிக்கு இதை ஒரு குழந்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஆம்பளை பிள்ளையாக குழந்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத வஹும் லா யஷ்குரூன். இவங்க தெரியாம அறியாம சொல்றாங்க, இந்த குழந்தையால் தன் ஃபிரௌனுடைய ஆட்சி இல்லாமல் போகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே,
இந்த ஆசியா நாயகி அந்த மாஷிதா, அதாவது அவனுடைய மகளுடைய தலைவான் அந்த பெண்ணை கொலை செஞ்சதன் பின்னால ஆசியா நாயகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப ஈமானுடைய தைரியத்தை கொடுக்குறான். இப்ப ஆசியா நாயகி சொல்றாங்க, அந்த கொண்ட அந்த குடும்பம் தானே அவங்க எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே ரப்பை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீ எனக்கு ரப்ப அல்லன்னு சொன்னாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க வேதனை செய்யப்படுறாங்க. யாரு? ஆசியா நாயகிய. அவன் ஃபிரௌன் அவனோட கூட்டத்தோட வேதனை செய்யக்கூடிய நேரத்துல துஆ கேட்கிறாங்க, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் என்னைய வேதனை செய்யறாங்க, சுவர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை அமைச்சு என்று சொல்லி ஆசியா நாயகி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. துஆல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், ஃபிரௌன் என்ன பாதுகாத்து வஅமலிஹி, இவர் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரங்கள் அநியாயங்கள் ஒட்டும் என்ன பாதுகாத்துன்னு சொல்லி இந்த ஆசியா நாயகி துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை கபூல் செய்றான். எந்த அளவுக்கு என்றால் சுடு மணல்ல போட்டு வேதனை செய்றான். சுடு மணல்ல வேதனை செய்யக்கூடிய நேரத்துல என்ன சிரிச்சாங்க. இந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்றான், அதாவது இந்த பாருங்க இவளை வேதனை செய்யறோம், ஆசியா நாயகி அவங்கள வேதனை செய்யக்கூடிய நேரத்துல சிரித்து கொண்டு இருக்கிறாள், இவளுக்கு என்ன பைத்தியமா சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். வலி யாதும் இல்ல. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது பைத்தியம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்கள்ல வருது, இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, வேதனை செய்யக்கூடிய நேரத்துல சுவர்க்கத்துடைய இன்பங்களை காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசியா நாயகியுடைய உயிரை கைப்பற்றினார். சுவர்க்கத்துடைய இன்பங்களை காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆசியா நாயகியுடைய அந்த உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றினார். எவ்வளவு பெரிய ஒரு ஈமான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஆசியா நாயகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவான தடுக்கிறாங்க. தடுத்ததன் பின்னால இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்தாச்சு. பால் குடிக்கக்கூடிய குழந்தை, இந்த குழந்தைக்கு யாரு பால் ஊற்றுறது? நிறைய பேரை கொண்டு வந்து பால் ஊட்ட பார்த்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஹர்ரம்னா அலைஹில் மராபிஅ மின் கபில், யாரோட பாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செட் ஆகல, நாங்க தான் செட் ஆக்கல. யார் சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரையும் செட் ஆக்க விடல. இப்ப என்ன செய்ய ஆசியா நாயகி சொல்றாங்க, சரி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டு சூக்குக்கு சந்தைக்கு போங்க, அங்க யார்ட பால் செட் ஆகுதோ அவங்கள கூட்டிக் கொள்வாங்க. அங்க போறாங்க. போகக்கூடிய நேரத்துல நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி இவங்களை நைல் நதியில போட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி சொன்னா, நீங்க கொஞ்சம் குஸ்தீஹி, நீங்க கொஞ்சம் பின்னுக்கால போய் பாருங்க, இந்த புள்ளை என்ன செஞ்சிடுவாங்க பயமாயிடுச்சு. மேலான சகோதரிகளே, இப்ப போறோம் பால் செட்டாவ இல்லையா, தூக்கி கொண்டு வராங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி நான் சகோதரி என்று காட்டுக்கொள்ள சொன்னாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செவிலி தாய்க்கு அவங்கள்ட்ட கூட்டி போட்டுனான்னு சொல்லி கூட்டி கொண்டு போறாங்க. யார்கிட்ட? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்கிட்டே கூட்டி போறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சொல்றது, எப்படி அல்லாஹ்வுடைய திட்டம், எப்படி அல்லாஹ்வுடைய திட்டம் கொண்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாலை குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசியா நாயகி சந்தோஷத்தால் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயையும் அங்க அரண்மனைக்குள்ள அழைப்பிச்சு அவங்களுக்கு ஒரு செலரி, என்ன சொந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு செலரியும் பிக்ஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொந்த பிள்ளைக்கு அவனுடைய அரண்மனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்க்க வைக்கிறான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு சொல்றான், வலி தஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக், எப்படி நாங்க உங்களுக்கு வாதா செஞ்சோம், இதே குழந்தைய இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உங்கள்ட்ட திருப்பி தருவோம் என்று எப்படி வாதா செஞ்சோமோ அத மாதிரி உங்களுக்கு திருப்பி தந்துட்டோம். அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஹக், உண்மை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ்ல அழகாக இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கும் 4 வாக்குறுதிகள் சொல்றார். என்ன 4 வாக்குறுதிகள்? இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. 4 வாக்குறுதிகள். முதலாவது லஇன் ஷகர்தும், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்க பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். உங்களுக்கு நல்ல மூளைகளை தந்திருக்கிறோம், சிந்திக்கிறதுக்கு மூளை தந்திருக்கிறோம். இதை பாருங்க சகோதரிகளே, இந்த பயான்ல வந்து உட்கார்ந்து எத்தனையோ விஷயங்கள் நாங்க நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நாங்க ஏன் வாரோம்? அமைதியாக எந்த பயான கேட்கிறோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட உடம்புல நல்ல புத்தியை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான். அதனால நாங்க தொழில் செய்யறோம், தூங்குறோம், திங்கிறோம், எல்லாம் செய்யறோம். சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேருட உடம்பு நல்ல பசந்தா தண்ணிக்குது,
குறையா சொல்லல, உடம்பு நல்ல பசுதா இருக்குது, நல்ல அழகான தோற்றம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூளையில ஒரு நரம்பு சுருக்கி இருக்கிறார். நாங்க வேற பேரை கொடுத்தா கூப்பிடுவோம். அப்படியான நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரல என்றா அதே மூளைய சுஜூத் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். சுபவுலதான் லஇன் ஷகர்தும், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் நன்றி செலுத்தினால் அஸீதன்னகும், இதை விட கூட்டி தருவோம். இது முதலாவது வாஅதா அல்லாஹ்வுடைய. இரண்டாவது ஃபல்குருனி, என்ன ஞாபகம் செய்ய விக்ர் செய்யறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்க, அது கொடுக்கும் உங்களோட தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சு தருவேன். யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய இரண்டாவது வாதா. மூணாவது வாதா ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கவலையோ இன்ப துன்பமோ என்கிட்ட துஆ கேளுங்க, நான் அதை கபூல் செய்யறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மூணாவது வாதா. நாலாவது வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன், அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யற காலம் எல்லாம் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை வேதனை செய்ய மாட்டான், பஞ்சத்தை கொண்டு சோதிக்க மாட்டான், பெரும் பெரும் சோதனைகளை இறக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலாவது வாதாவாக எங்களுக்கு சொல்லித்தாரான். அதனால எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் வாதா செஞ்சு அதை நிறைவேற்றினானோ அதே ரப்பு தான் எங்களுக்கும், அதே இறைவன் தான் எங்களுடைய இறைவன். அவன் நிச்சயமாக சொன்ன 4 வாதாக்களை நிச்சயமாக நிறைவேற்ற அவன் போதுமானவன். அதனால அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துறது. இந்த சம்பவத்தில் உள்ள ஒரு பாடம் என்னுடைய பாடம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துறது, அவனை திக்ர் செய்யறதுக்கு ஒரு நேரங்களை ஒதுக்குறது, அதே போல அவனிடத்தில் அதிகமாக துஆ செய்யறது, அதிகமான இஸ்திக்ஃபாரை நாங்கள் கூட்டிக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை எதிர்வரக்கூடிய மாதம் இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்துடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதனால் இப்படியான சம்பவங்களை கொண்டு இப்படியான அல்லாஹ்வுடைய வாதாவை நாங்களும் நம்பி இப்படியான அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய அடியார்களாக, இறைவனுக்கு நிஅமத் செய்யக்கூடிய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அடியார்களாக வல்லல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. உனது வாதா ஹக்கானது ரஹ்மானே, ஆனால் நாங்கள் பலவீனமான அடியார்கள். யா அல்லாஹ் உன்னை நம்பக்கூடிய முழுமையாக உன் மீது தவக்கல் வைக்கக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயா.